ரொம்ப ஈஸி. கீரி பிள்ளை மாதிரிலாம் வேகமாக ஓட ஸ்பீடாக ஓடி நிற்கும், கொஞ்சம் தூரம் ஓடும் அப்புறம் நிற்கும். அப்படி நிற்கும் போது போய் நம்ம இதுவாக கழுத்தில் கை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பண்ண இலை தரையும் தான் சாப்பிடக்கூடிய ஒரு பிராணி. உடும்பு தலையில் மட்டும் கையை வச்சுக்கிட்டு அது 4 காலையும் சேர்த்து அப்படி ஒரு உருவி விட்டோன்னு வைங்க, சட சட சடன்னு சத்தம் கேட்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடக்கவே செய்ய போற்ற வேண்டிய சாப்பிட்டு இலையை சாப்பிட்டுட்டு உயிரோட எத்தனை நாம அறுக்கிற வரைக்கும் அது உயிரோட கிடக்கும், ஒன்றும் பிரச்சனையும் ஓடவும் செய்ய. சட சடன்னு அந்த எலும்பு உரிகிற மாதிரி ஒரு உருவி விட்டா போகும். இது இயல்பாக அரபு நாடுகள் எல்லாம் சாதாரணமாக 10 20 பிடிச்சிட்டு வந்து அறுத்து சாப்பிடுவோம் உடும்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்க பகுதியில் இது இல்லை, பழக்கம் இல்லை, அதனால அருவருப்பா இருக்குது, எனவே நான் அதை விரும்பலைன்னு சொல்றாங்க. காலித் இப்னு வலீத் தாம் பக்கம் இழுத்து வச்சு சாப்பிட்றாங்க. அதை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தம் பக்கம் இழுத்து வச்சு அதை சாப்பிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனிப்பட்ட செய்தி. உடும்பு ரசூலுல்லாஹ் விருத்ததுனால நாம விருக்கணுமா? இன்னும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் பரிந்துரை செஞ்சதுனால பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்றுக்கிறணுமா? இல்லை. அந்த ஈச்சம் மர ஒட்டு சேர்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயற்கை வேணாம் அப்படின்னு சொன்னதுனால விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த செயற்கை யுக்திகளை எல்லாம் நாம் வந்து தடை செய்யணுமா, தவிர்க்கணுமா அப்படின்னா இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட அதிகமான ஞானம் உங்களுக்கு இருக்குதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாருங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்ல சஹாபாக்கள் ஒரு முடிவுக்கு வர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு முடிவுக்கு வர, சஹாபாக்கள் சொன்ன முடிவை அல்லாஹ் அங்கீகரித்த செய்திகளும் இருக்கின்றன. அங்கே அல்லாஹ் அங்கீகரித்த செய்திகளும் இருக்கின்றன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்கும் பிரபலமான உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்து சொல்ல, உமர் ரலியல்லாஹு இன்னொரு கருத்து சொல்ல, உமர் ரலியல்லாஹுடைய கருத்து தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், வாஃபக்னி ரப்பி பிஸலாஸ் என்று சொல்வதற்கு பதிலாக, அதாவது என்னுடைய இரட்சகன் எனக்கு 3 விஷயங்களிலே ஒத்து வந்தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக சொல்கிறாங்க வாஃபக்து ரப்பி பிஸலாஸ், பணிவா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய 3 முடிவுகளில் நான் அல்லாஹ்வுக்கு ஒத்து போனேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முடிவு வேற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிவுக்கு மாற்றமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முடிவு இருந்தது. உசாரா பத்ர் போரில் வந்த கைதிகள், இந்த கைதிகளை என்ன செய்யணும் அப்படிங்கிற மஷூராவை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அவங்க நஷ்டீடு வாங்கிட்டு விட்டுறலான்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னாங்க. போட்டு தள்ளுறது யாரு? சொந்தக்காரங்கள்ட்டே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு போல்ட்னஸாக பேசுனாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முடிவை தான் ஆதரித்து வசனத்தை இறக்கி வச்சான். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கு தொழக்கூடாது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்துல்லா பின் உபை பின் சலூல் அப்படிங்கிற முனாஃபிக் இறந்து போன போது அவனுக்கு தொழுகை வைக்கிறதுக்கு அவனுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அந்த விஷயத்தை ரொம்பவே இறங்கினாங்க, அந்த விஷயத்தில் ரொம்பவுமே இறங்கினார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போரில் கைது செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் அவன் செய்த சில உதவிக்கு கைமாறாக அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற முனாஃபிக் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபடி இறங்கித்தான் நின்னாங்க. அவருடைய மகன் அப்துல்லா பின் உபை பின் சலூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தகப்பனாருக்கு கஃன் புரிகிறதுக்கு உங்களுடைய ஆடையை தர வேண்டும் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டாங்க, அதை கொடுக்கவும் செஞ்சாங்க. தொழ வைக்கிறதுக்கும் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்றை ஆதரித்து தான் ஆயத்தை இறங்கினான். அவர்களில் யாரும் இறந்து போனால் அவர்களுக்காக நீ தொழுகை நடத்தாதீர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வச்சான். அது மாதிரி வந்து பெண்கள் புர்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தான் இந்த வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருளினான்ங்கிறத
பார்க்கிறோம். அப்ப இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனித்தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வர்ணிக்கும் விதமாகத்தான் சொன்னாங்க, இன்னல்லாஹ் யன்ஜிகு அலா லிசானி உமர், உமருடைய நாவின் வழியாக அல்லாஹ் பேசுகிறான், உமருடைய நாவின் வழியாக அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு வேற, உமர் ரலியல்லாஹுடைய முடிவு வேற. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுகளை இந்த 3 அம்சங்களிலும் அல்லாஹ் ஏத்துக்கல, உமர் ரலியல்லாஹுடைய முடிவை தான் ஏத்துக்கிட்டான் அப்படிங்கிற செய்தியை மிக தெளிவாகவே நாம பார்க்கிறோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்ல வருகிற கருத்து என்ன கான்செப்ட், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல வஹியாக இல்லாம, அதாவது இறை செய்தியாக இல்லாம, இறைவனுடைய கட்டளையாக இல்லாம தங்களுடைய சொந்த பரிந்துரையாக சில விஷயங்களை இந்த சமூகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இந்த சமூகத்துக்கு இல்லை அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே அந்த சஹாபாக்கள் அதை தெளிவுபடுத்திட்டாங்க. அதான் முக்கியமான விஷயம், சஹாபாக்களே தெளிவுபடுத்தி விட்டார்கள் இல்லையா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தனிப்பட்ட ஒரு பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹீ தொடர்பு சம்பந்தமான செய்திகள் என்று இல்லாமல் இது அவர்களுடைய சொந்த பரிந்துரை அப்படிங்கிற அடிப்படையில் சஹாபாக்களே தெளிவுபடுத்தி விட்டு சென்று விட்டார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்து விட்டு சென்றிருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். ஆக மார்க்க சம்பந்தமான விஷயங்களை நாம் ஆதாரங்களாக எடுக்கிற போது இந்த அம்சத்தை நாம ஆதாரமாக கருதக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஒன்று, அவருடைய அங்க அடையாளத்தை நம்மால பின்பற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலைமுடி கோர்வையாகவும் இருக்காது, சுருண்டும் இருக்காது, நடுத்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தலையில முடியே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் கூட நிலைமை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான உயரமானவர்களும் இல்லை, குட்டையானவர்களாக இல்லை, நடுத்தரமானவர்களாக இருந்தாங்க பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான உயரத்தை நாம் மேற்கொள்ள முடியுமா? முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமை நிறமுள்ளவர்களாக இருந்தார்கள், முடியுமா? சோப்பு போட்டு தேய்ச்சா கூட சோப்பு தான் கருப்பாக மாறுமே, எல்லாமே நாம வெள்ளையாக போகிறது இல்லை. ஏன்னா ஃபேர் அண்ட் லவ்லி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், 6 வாரத்தில் சரியாக போயிடும், 7 வாரத்தில் சரியாக போயிடும் அப்படிங்கிறான். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவன் போடுறான். என்ன செய்ய முடியும், ஃபோக்கஸ் லைட்டில் கொஞ்சம் வெளிச்சமாக எடுத்தால் அது ஆஃப்டர் ஃபேர் அண்ட் லவ்லியாம், கொஞ்சம் டிம்மாக எடுத்தால் அது பிஃபோர் ஃபேர் அண்ட் லவ்லியாம். ஏன்னா நம்மளை போட்டு என்ன செய்யறான், சுற்றுறான், காதில் பூ கூடையாக கொட்டுறான். உண்மையிலே அந்த மாதிரி சிவப்பழகு வரணும், விபல் சோப்பு சிவப்பழகு வரணும்னா ஒரு எருவு மாட்டு முதல்ல தேய்ச்சி காட்டு, ஏன்னா அது வெண்மையாகுதான்னு பார்ப்போம். ஆக போகுதா? அது ஆக போகிறது இல்லை. சரி, மக்களும் அதில் கொஞ்சம் மூலிகை கிடக்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட். சரி, அப்போ அந்த மாதிரி நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலருக்கெல்லாம் மாற முடியாது. அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அங்க அடையாளங்கள். இது ஒரு பார்ட். அது அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளிலே, கூற்றுக்களிலே ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதி நம் மீது தீக்கப்பட்ட கட்டளை அல்ல, அது மார்க்க ஆதாரங்கள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய சொந்த சோக கருத்து இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்திய கருத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ இருந்த சஹாபாக்களும் விளக்கிய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்மையை உண்மையாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கும், பொய்யை பொய்யென அறிந்து கொண்டு அதை விட்டு விலகிக் கொள்வதற்கும் நம் அனைவருக்கும் நல்ல புரிவானாக வாழ்த்துவதான சூரியனை மையமாக கொண்டு பல நாடுகளில் இங்கிலீஷ் காலண்டர் அடிப்படையில் நாட்கள் தேதிகள் குறிக்கப்படுகின்றன. அரபு நாடுகளில் பிறையை மையமாக கொண்டு நாட்கள் தேதிகள் குறிக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் அரசு அலுவலகங்களிலும் மற்றும் அனைத்து காரியங்களும் இயங்கி வருகின்றன. ஏற்கனவே கணிக்கப்பட்டு விசா தேதிகள், வங்கி வரவு செலவுகள், காசோலைகள் தேதிகள் குறிப்பிடப்பட்டு நடைமுறையில் உள்ளன. பிறையை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் பார்த்துத்தான் ஆக வேண்டும். அலுவலக வேலைகள் நடைபெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாட்டிற்கும் உள்ள பிறை தென்படுவதில் இருக்கும் வேறுபாடுகளால் சாத்தியப்படுமா? உதாரணமாக சவுதி பிறை 15,
வந்திருக்க விசா வழங்கப்பட்ட நிலையில் இந்தியாவில் பிறை 14ஆக இருக்கும் பொழுது பயணி எந்த பிறையை கணக்கில் எடுக்க வேண்டும்? இந்திய பிறையை கணக்கிட்டால் அவரால் அங்கு செல்ல முடியாத நிலை ஏற்படாதா? சகோதரர் விசால மாட்டிப்பார் போல ரொம்ப அனுபவிச்சு எழுதியிருக்கிறாரு. அரபு நாடுகளுக்குள்ளேயே பிறை ஒன்றாக தெரியாத நிலையில் அரசின் சட்டங்கள் குறிப்பிட்ட நாளில் எல்லா இடத்திலும் அமல்படுத்தப்பட முடியுமா? குர்ஆனில் கூறப்பட்டுள்ள போர் செய்வதற்கு உதாரணமான மாதங்களை நாட்டுக்கு நாடு வித்தியாசமாக தெரியும் பிறையை வைத்து எப்படி திகதிகள் கணக்கிடுவது? கணிக்கப்பட்டு அரபு காலண்டரில் திகதி நாட்கள் குறிப்பிட்டிருக்கையில் கணிப்புக்கு மாறாக பிறை தென்பட்டால் எப்படி நிர்வாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது? விளக்கம் தர வேண்டுகிறோம். ஒரே செய்தி தான். என்ன, அரபு நாடுகளில் கேலண்டர் தக்வீமின்னு ஒன்று இருக்குது. தக்வீமி அதாவது அவர்கள் சில சமயங்களில் தங்களுக்குள்ளே பேசி கொடுக்குற போது, சில ஒப்பந்தங்கள் செய்யும் போது கூட அந்த டேட்டை அவர் நிர்ணயிக்கும் போது 15 சொன்ன மாதிரி 15 நான் வந்து தர்றேன் அப்படிங்கும்போது தக்வீமி உள்ளாயிஷ் அப்படின்னு கேட்பான். கேலண்டர் அடிப்படையிலையான்னு கேட்பான். கேலண்டர்னு ஒன்று போட்டிருக்கிறான். அந்த கேலண்டர் என்னவோ அதை வச்சு தான் கொடுக்கல் வாங்கல் அஃபிஷியல் ஒர்க்கெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அரபு நாட்டில். மாறாக இபாதத் என்று வருகிற போது மட்டும்தான் டிவியில் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கொடுக்குறான். பிறை பார்க்கப்பட்டுச்சு, யமனில் பார்க்கப்பட்டுச்சு, ஷார்ஜாவில் பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தியை குறிப்பிட்டு, எனவே நாளைக்கு பிற 1 அல்லது வந்து ஷவால் பிற 1, ரமதான் பிற 1 அப்படிங்கிறத அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஹர்ரத்தை பொறுத்த வரைக்கும்லாம் மஜ்லிஸ் ஷூராவுடைய அறிவிப்பை எதிர்பார்த்து 9, 10 நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த வருஷம் கூட இங்கே சில பேர் வந்து அட்வான்ஸாக நோன்பு வச்சாங்க. சவுதி பிறை ஏதாவது இங்கே பிறை காணப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே அப்படின்னு கணிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சவுதி டிக்ளேர் பண்ணிச்சு, என்ன நம்ம இங்கே என்னைக்கு 9 வச்சுருந்தோமோ அன்னைக்கு தான் 9 அப்படின்னு அறிவிச்சான் சவுதி. இந்த வருஷம் முஹர்ரம் மாதத்தில் நாம் என்னைக்கு 9வது பிறைன்னு கணிச்சு இல்லை, பிறை பார்த்தது அடிப்படையில் பிறை 9ன்னு முடிவு செய்து நாம் ஆஷுரா தினத்தினுடைய தாசுஆ நோன்பு 9வது நோன்பு வச்சோமோ அன்றைக்கு தான் சவுதி அரேபியாவும் டிக்ளேர் பண்ண மஜ்லிஸ் ஷூரா டிக்ளேர் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் பிறை பார்க்கப்பட வேண்டும்ங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அது அல்லாமல் அஃபீஷியலுக்கெல்லாம் தக்வீமே ஹிஜ்ரி அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு அனுமானம் இருக்கிறது. அது வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ஃப்ளாஷ் பண்ணிடுறான். அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கணக்கீடுகள் எல்லாம் நடக்கின்றன அப்படிங்கிறதான் இதுக்கு பதில். கடந்த சில தினங்களாக கேள்வி பதிலே சொல்லப்படாமல் இருக்குது.